வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. ஒவ்வொரு சமயத்தின் ஆணிவேர் அச்சாரம் அன்புதான். நம் வாழ்வுக்கு அச்சாரம் அன்புதான். அன்பு இல்லையேல் நமக்கு ஒன்றும் இல்லை. பவுலடியார் அற்புதமாக சொல்லுவார், அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லையே. உன் அடையாளம் என்ன? அன்புதான். இந்த அன்பை எப்படி நாம் பிரதிபலித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய வாசகங்கள் இதைத்தான் பிரதிபலிக்கின்றன. ஆண்டவர் இயேசுவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கும் கற்பிக்கிறார். அது ஒரு அழகான குடும்பம். கிஷோர் வங்கியில் வேலை பார்க்குறார், நல்ல சம்பளம். மனைவி ஒரு அன்பான குழந்தை, 4 வயது குழந்தை, மிகவும் பாசமாக பிள்ளையிடம் இருக்கிறார். சம்பளம் கிடைக்கிது, மனநிறைவோடு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன நெருடல். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு யாசகர், ஒரு பிச்சை எடுப்பவர், சின்ன டெம்பரவரியாக டென்ட் போட்டு இருக்கிறார். அடிக்கடி அந்த வீட்டில் கிஷோர் வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அது இவருக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. இவர் ஏங்க வரார் போகிறார், நீ ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி மனைவியை திட்டுவார். இருந்தாலும் ஒன்றும் நம்ம தனியாக செய்ய போகல, நமக்கு செஞ்சதில் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு கொடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லி சமாதானப்படுத்துவாள். அதே வேளையில் அவருடைய குழந்தையிடமும் அவர் போகும்போது வரும்போதெல்லாம் டாட்டா காமிப்பார், பாசமாக இருப்பார். ஏதாவது உணவு மீது இருந்தால் அந்த உணவை அவருடைய மகள் வழியாக, அந்த கிஷோருடைய மனைவி மகள் வழியாக அந்த யாசகருக்கு கொடுத்து அனுப்புவாள், பெற்றுக்கொள்வார். இப்படி நாளுக்கு நாள் இந்த கிஷோருடைய வெறுப்பு அதிகமாகவே இருந்தது. இந்த பிச்சைக்காரர் நமக்கு தொல்லை பண்ணிகிட்ருக்காரு, தேவையில்லாமல் வாங்கிட்டுருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது, வெறுப்பாக இருந்தது. இதை பற்றி வங்கியில் அவர் தன்னுடைய சக ஊழியரிடம் ஒரு காஃபி பிரேக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் தங்கிட்டே இருக்கிறார், எனக்கு கோபமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, அவரை துரத்தி விட்றணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி அதை பேசிவிட்டு அந்த நண்பரிடம் கலந்து பேசிட்டு அந்த டீ பிரேக்கை முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வராங்க. வருகிற பொழுது ஒரு அழைப்பு வருகிறது அவருடைய செல்லுக்கு. அழைப்பு வந்த உடனேயே அந்த செய்தியை கேட்டவுடனே பெரிய அதிர்ச்சி. என்ன செய்தி என்றால், நம்முடைய மகள் ரோட்டில் ஒரு லாரி போகிற பொழுது அடிபட்டுருச்சு, நான் ஆஸ்பத்திரி தூக்கி போயிட்டுருக்கிறேன், நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி. ஏனென்றால் மிகவும் அவருடைய மகளை அந்த கிஷோர் அன்பு செய்தவர். அப்படிப்பட்ட நிலையில் மகளுக்கு அடிபட்டவுடனே இவருக்கு பதஷ்டம் பயங்கரமாக, ஒன்றுமே செய்ய முடியல. உடனே 2 ஊழியர்கள் அவரோடு சேர்ந்து மருத்துவமனை நோக்கி போகிறார்கள். அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க. மனைவி லேசாக கண்ணு கலங்கிட்டே இருக்குது. பக்கத்தில் அந்த பெட்டில் அவருடைய மகள் படுத்திருக்கிறாள். கண்ணு இவருக்கு பார்த்த உடனேயே அப்படியே கண்ணு தண்ணி ஓடுது. என்ன ஆச்சு என்று கேட்கிற பொழுது அந்த மகள் பெட்டில் அருகில் அந்த யாசகர் ஒருத்தர் படுத்திருக்கிறார். ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தது யாசகர். பார்த்த உடனே இவருக்கு இந்த பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் பார்த்த உடனே அப்படியே கோபமாக இருக்குது. இங்கேயே அவர் படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரால் தான் அடிபட்டிருக்குமோ அப்படின்னு நினச்சி அதிகமாக ஆத்திரப்படுறார், கோவப்படுறார். உடனே மனைவியானவள் தனியாக அழைத்து கொண்டு போய் நடந்ததெல்லாம் சொல்கிறார். இது மாதிரி பால் விளையாண்டுக்கிட்டு இருந்தா மகள், ரோட்டுக்கு போயிடுச்சு, ஓடி போய் எடுக்க போகிற பொழுது ஒரு லாரி வேகமாக எடுத்துட்டு வர்ற டயத்தில் அந்த லாரி லேசாக இடிக்க போகும் பொழுது இந்த யாசகர், இந்த பிச்சை எடுப்பவர் அந்த மகளை காப்பாற்றி தூக்கி தள்ளி விட்டுட்டு இவருக்கு நல்ல பலமாக அந்த காலில் அடிபட்டுச்சு. அந்த காலில் கட்டு போட்டு முதல் சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இருக்கிறது, இவரால் தான் நம் மகள் காப்பாற்றப்பட்டாள் என்று அந்த யாசகரை பற்றி கிஷோருடைய மனைவி சொல்லுகிற பொழுது அப்போ தான் கிஷோர் அருகிலிருந்து அழுகிறார், கையை பிடிக்கிறார். நான் உங்களை தப்பாகவே நினச்சேன், வெறுப்பாகவே இருந்தேன், உங்களை துரத்தி விடுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்று என் மகளுக்கு நீங்கள் உயிரை கொடுத்திருக்கிறீர்கள்,
என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவரை அன்பு செய்து அவருக்குரிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து அவரை குணப்படுத்தி அந்த வங்கியிலேயே ஒரு பியூனாக வேலைக்கு சேர்த்து கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அன்பு எங்கு பிரதிபலிக்கிறது? அன்பு நீ எதில் காண்பிக்க முடியும்? இன்றைய வாசகங்கள் அதைத்தான் சொல்லுது. எப்பேற்பட்ட அன்பை நீ பிரதிபலிக்க வேண்டும். 2 அன்பை பற்றி நமக்கு அற்புதமாக சொல்லுகிறது. கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இந்த கடவுள் அன்பு, பிறர் அன்பு ஆண்டவர் இயேசு அந்த இறை அன்பை எப்படி பிரதிபலிக்கிறார்? தந்தையின் திருவுளத்தால் இந்த உலகிற்கு வருகிறார். தந்தையின் மீதுள்ள அன்பால் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில் உயிர் விடுகிறார். உயிர் விட்டது போது மட்டுமல்லாமல் உயிர்க்கின்றார். ஆக அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டது அது உச்சக்கட்டம், அது இறை அன்பு. பிறர் அன்பு என்று சொல்லுகிற பொழுது நாம் நிறைய பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார், நோயை குணப்படுத்துகிறார், இறந்தவரை உயிர்ப்பிக்கின்றார், பல்வேறு புதுமைகளை செய்த அவர் கடைசியாக தன் சீடரின் பாதங்களை கழுவுகிறார். இதுதான் பிறர் அன்பு செயலுக்கான உச்சக்கட்டம். இறை அன்பு செயலுக்கான உச்சக்கட்டம் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதல். பிறர் அன்புக்கான உச்சக்கட்டம் அவருடைய புதுமைகள் எல்லாமே. கடைசியாக சீடரின் பாதங்களை கழுவி இதுபோல செயல்படுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். இப்படி அன்பின் பரிணாமத்தை நாம் நிறைய பார்க்கலாம். குறிப்பாக மன்னிப்பு, மனிதநேயம், சமத்துவம், ஒற்றுமை, இரக்கம், இதைத்தான் ஆண்டவர் 2 அன்பிலுமே அவர் பிரதிபலிக்கின்றார். இந்த அன்பின் பரிணாமங்களை பல்வேறு செயலின் வழியாக அவர் பிரதிபலிக்கின்றார். இப்படி பிரதிபலிக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறப்போ அங்கே என்ன நிறைய சட்டங்கள், கட்டளைகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் எந்த சட்டத்தை கடைபிடிக்கிறது, எது முதன்மையான கட்டளை எது என்று அந்த மறைநூல் அறிஞர், அவர் ஒரு பரிசேயராக தான் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா பரிசேயர்னாவே, அந்த மறைநூல் அறிஞர்னாவே இயேசுவிடம் வாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த விவாதமாக ரொம்ப சாந்தமாக அவரிடம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவும் தெளிவாக அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அதைத்தான் குறிப்பாக கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும், இதுதான் முதன்மையான கட்டளை, 2வது கட்டளை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டு பின்னணியில் தான் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி யூதர்களுக்குள்ள நிறைய வாதம், எது முதன்மையான கட்டளை. ஏன்னா 10 கட்டளை கடவுள் மோசே வழியாக கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ரபிக்கள் எல்லாம் சேர்ந்து 613 சட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஏன்னா 10 கட்டளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முதல் 5 நூல் தோரா என்று அழைக்கப்படுகிறது. அந்த 5 நூலை வச்சு இவங்க 613 சட்டங்களை உருவாக்கி, அந்த 613 சட்டத்தில் 248 சட்டம் இதை செய், இதை செய், அதை செய் என்று நேர்மறையாக சொல்லுகிறது. அடுத்ததாக 365 சட்டம் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எதிர்மறையாக சொல்லுகிறது. ஆக இந்த 2ம் சேர்த்தால் அந்த 613 சட்டங்களில் எதை நம்ம முதன்மையான கட்டளை என்ற கேள்வியை அந்த மறைநூல் எழுப்புகிற பொழுது ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்தே கோட் பண்ணி அற்புதமாக சொல்லுகிறார். குறிப்பாக அதாவது இணைச்சட்ட நூலிலே 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் படித்தோம்னா தெரியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரே இயேசு கோட் பண்ணி காமிக்கிறார். அதாவது முதன்மையான கட்டளை என்று கேட்கிற பொழுது இஸ்ராயலே கேள். இது இணைச்சட்டத்திலிருந்து எடுத்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இது முதன்மையான கட்டளை. இணைச்சட்ட நூலிலே 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் உள்ளதை ஆண்டவர் இயேசு எடுத்து இந்த மறைநூல் அறிஞருக்கு சொல்லி, இதுதாப்பா முதன்மையான கட்டளை, கடவுளை இந்த அளவுக்கு நீ அன்பு செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். அடுத்ததாக 2வதாக லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு அடுத்து முதன்மையான கட்டளை சொல்லிட்டு, நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது 2வது கட்டளை. இந்த லேவியர் புத்தகம் 19வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இருந்ததை ஆண்டவர் எடுத்து இயேசு இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். இந்த 2 தான் முதன்மையான கட்டளைகள் என்று அந்த மறைநூல் அறிஞருக்கு அற்புதமாக சொல்லுகிறார். ஏன் இந்த 2வது சொல்லுகிறார் என்றால், அது அடுத்து இருப்பவர் மீது அன்பு. அடுத்து இருப்பவர் என்றால் பெரும்பாலும் யூதர்கள் அடுத்து இருப்பவர் யூதர் தான்.
பிற இனத்தவர்கள் யாருமே இல்லை. இப்போ நம்ம பக்கத்துலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பல மதத்தைச் சேர்ந்தவர்கள், பல ஜாதியை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அடுத்து இருப்பவர்னா ஒரு யூதர் மட்டும்தான், அந்த கண்ணோட்டம் இருந்தது. அதை உடைச்சு ஆண்டவர் இயேசு அந்த கருத்துருவை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார். அடுத்து இருப்பவர் யார்? அதுதான் லூக்கா நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அந்த நல்ல சமாரியன் உவமையில் நம்ம படித்தா தெரியும். அதாவது கல்வர் குகையில் அகப்பட்ட இம்மூவருள் எவர் அடுத்து இருப்பவர் அப்படின்னு சொல்லி அந்த மறைநூல் அறிஞரிடம் கேட்கிற போது அந்த மறைநூல் அறிஞர் சிறப்பாக சொல்லுகிறார். அதாவது அவருக்கு இரக்கம் காட்டியவரே. அப்போ யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறவர்களோ அவருக்கு அடுத்து இருப்பவர். அப்போ அடுத்து இருப்பவர் என்று நாம் பார்க்கிற பொழுது அடுத்தவரை அன்பு செய்கிற போது எல்லோருமே பகையாளியாக இருக்கலாம், அல்லது நம்ம வெறுப்பவர்களாக இருக்கலாம், நம்ம சொந்த பந்தம் உறவுகள் யார் வேணாலும் இருக்கலாம். அதுதான் அடுத்தவர்கள். அவர்களை நீ உண்மையாக அன்பு செய்கிற பொழுது அதுதான் உண்மையான அன்பு, பிறர் அன்பு. இந்த இரண்டு அன்பையும் ஒவ்வொரு நிலையிலும் நீ பிரதிபலிக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் பிரதிபலிக்கணும். நீ ஒரு அன்பை விட்டுட்டு இன்னொரு அன்பை நீ மாற்றி மாற்றி பண்ண முடியாது. அதைத்தான் யோவான் திருமுகத்தில் அற்புதமாக சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், தம் கண்முன் உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பக்கத்தில் உள்ளவனை அன்பு செஞ்சு அவன் அன்பின் மூலம் நீ கடவுளை அன்பைப்பார். இன்னைக்கு நீ அந்த பேராலயத்தில் கூடியிருக்கிறோம், கூடியிருந்து கடவுளை அன்பு செய்கிறோம், மாதாவை அன்பு செய்கிறோம், அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். அந்த அன்போடு இதெல்லாம் கேட்டால் எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீங்க, காணிக்கை மூலமாகவோ அல்லது பல்வேறு தேவைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறீங்க. வெளிப்படுத்தல் ஒரு பாடு. இந்த அன்பை உன் குடும்பத்தில் போய் வாழ்ந்து பிரதிபலிக்கணும். அதுதான் பிறர் அன்பு. அதைத்தான் இன்றைக்கி கடவுள் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எப்படி மாதாவை அன்பு செய்யணும், ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யணும்னு அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற, காணிக்கை செலுத்த வந்திருக்கிற இந்த அன்பை நீ இல்லம் சென்ற ஒரு பாடு நீ மற்றவர்களிடம் காண்பிக்கிற பொழுது பிரதிபலிக்கணும். பகைவரை ஏற்றுக்கொள்ளணும். உன் சொந்த பந்த உறவுகள் சொத்து சுகத்தோடு சண்டை போட்டு போகிறாங்க, அவளையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை அன்பு செய்கிற பொழுதுதான் இந்த அன்பு இங்கு நீங்கள் செலுத்திய காணிக்கையெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் உள்ளதாக. இல்லைன்னா வெறும் சடங்கு, நீங்கள் டூர் மாதிரி வந்துட்டு தான் போக முடியும். இங்கே நீங்கள் ஜெபம் பண்ணுறது இந்த ஜெபத்தை வாழ்க்கையை, இந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்கின்ற இடத்தில் பணித்தலங்களில் இதை காமிக்கணும். அதுதான் பிறர் அன்பு. இந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் ரெண்டு ஒட்டுக்க நீ செயல்படுத்த வேண்டும். அப்படி நீ பிறரை நேசிக்காத போது நீ ஒரு கொலையாளி அப்படின்னு சொல்லி யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார். நீ ஒரு கொலையாளி, நீ பிறரை நேசிக்காமல் அவ கூட சண்டை போட்டு பண்ணாவே நீ கொலையாளி என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் உன் செயலில் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் உன் அடையாளம். இப்போ செத்த ஒருபாடு நம்மளெல்லாம் போனதான் சொல்லுவாங்க, நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாங்க, டெட் பாடி எப்போயா எடுப்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வாழ்கிற பொழுது நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த நல்ல 4 பேருக்கு நல்லதை செஞ்சு நீ வாழ்கிற பொழுது நல்ல மனுஷயா செத்துட்டான், 4 பேருக்கு உதவி பண்ணார், இந்த பேர் தான், இதுதான் அன்பு. இந்த அன்பைத்தான் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு அந்த இறுதி தீர்வையில் அற்புதமாக சொல்லுகிறார். மிக சிறியோராக என் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ இந்த செயல்தான் கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் நீ சிறப்பாக வாழ்ந்து சான்று பகர வேண்டும், மெய்ப்பிக்க வேண்டும். புனித அகஸ்தினார் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், லவ் அண்ட் டூ வாட் யூ வில். லவ் அண்ட் டூ வாட் யூ வில். அதாவது அன்பை செஞ்சுட்டு பின் எதை வேண்டுமானாலும் செய். அன்பை செஞ்சுட்டு நீ பின்னாடி எது வேணாலும் செஞ்சாலும் அது நல்லதைத்தான் நீ செய்வே. ஏன்னா அன்பை செஞ்சுட்டு திரும்ப நீ எது செஞ்ச போனாலும் தப்பு செய்ய முடியாது, தவற்றுக்கு வழி போகாது. அன்பை செஞ்சுட்டு எது செஞ்சாலும் நீ நல்லது தான் செய்ய முடியும், நல்லது தான் போக முடியும். அதுபோல் உன் குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில் கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் ஒன்றாக பிரதிபலித்து பிறரில் நீர் கடவுளை காண். அதுதான் உண்மையான கடவுள் அன்பு, அதுதான் உண்மையான பிறர் அன்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் நம்முடைய நல்ல செயல்களின் வழியாக, பேச்சுக்களின் வழியாக நாம் பிரதிபலித்து சான்று பகர்ந்து வாழ நமக்கு வேண்டிய ஆற்றலை, ஆசிரை தொடர்ந்து அன்னை வழியாக இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன்.